வைப்பதா? உண்மை தன்னை ஊமையாக்கி தலைகுனிய வைப்பதா? தலைகுனிய வைப்பதா? அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. இங்கு நீ சிரிக்கும் பொன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. காலையில் இவ்வளோ நேரம் நல்லா பாசிட்டிவாக பேசுனீங்க தானே, அப்புறம் என்ன? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கடமையை கொடுத்துருப்பாங்க இருக்கும். நம்ம ஏணி மாதிரி எல்லாரும் நம்ம ஏணி மாதிரி இருக்கலாம், உதவிகரமாக இருக்கலாம், பரவாயில்ல, தப்பில்லை. ராசி முகராசி அப்படிலாம் இல்லை, எல்லாமே நம்ம மனசு தான் காரணம் குமார் சகோ. கேட்ச் பண்ணிருச்சு, ஓடி பிடிச்சி விளையாடி. தொட்டுட்டிங்களா? யார் வின் பண்ணீங்க? ஜாஸ் குட்டி வின் பண்ணிட்டியா? ராசி முகராசி இதெல்லாம் அவங்கவுங்க மனசில் தான் இருக்குது சுகுமார் சகோ. அந்த மாதிரிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம இறக்கப்படுறோம்ல, மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம்ல, அது வரைக்கும் நம்ம இப்படி தான் இருப்போம். திமிராக இருக்கிறவங்களுக்கு தான் காலம் இப்போல்லாம். ஆ, 2 பேரும் உட்காந்து பேசுகிறீங்களாடா? ஓடி பிடிச்சி விளையாடி முடிச்சாச்சா? வார்ம் அப் பண்ணுறீங்களா? ரெஸ்ட்டா கொஞ்ச நேரம்? ஆ, சவுண்டு பாருங்க. ம் ம், ரெண்டுக்குமே கீச் கீச்சுன்னு சவுண்டு. நம்மலாம் ராசியானவங்க தான், நம்மளை புரிஞ்சிக்காதவங்க தான் நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம். அழகு யார் அழகு? செல்லக்குட்டி அழகா? இவ்வளோ நேரம் என் பிள்ளை விளையாடி டயர்ட் ஆயிடுச்சுப்பா, பசிச்சிருச்சு என் தங்க குட்டிக்கு. வைரக்குட்டி பசி வந்துச்சுமா. ஒரு பிள்ளை தூங்குது கொரட்டை விட்டு, இந்த 2 பிள்ளையும் ஓடி விளையாடிட்டு பசியில் வந்துருச்சு இந்த செல்லக்குட்டிக்கு. இந்த செல்லக்குட்டிக்கு லைக் பண்ணுங்க, குழந்த மாதிரி தான். இந்த குழந்தைக்கு லைக் பண்ணுங்க, குழந்தை அழகு குழந்தை, அறிவாளி குழந்தை. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்ந்தது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக.